ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் பொது காரணியை வேறாக்குதல்ல 3வது வீடியோ கிளிப்ல சந்திக்கிறோம். இதுல பாருங்க 5வது வினா எக்ஸ் பிராக்கெட்டுக்குள்ள எக்ஸ் ஆய 2 சக 3 பிராக்கெட்டுக்குள்ள எக்ஸ் ஆய 2. இதை நாங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், இதுல இந்த பிளஸுக்கு முன்னால இருக்கிறத ஒரு செட்டாகவும் பிளஸுக்கு பின்னால இருக்கிறத ஒரு செட்டாகவும் இப்படி யோசிப்போம். அப்படி யோசிக்கும் போது பாருங்க, இதுல எக்ஸ் ஆய 2 எக்ஸ் ஆய 2 இந்த ரெண்டு கோவைகளும் பொதுவான காரணியா இருக்குது. அப்ப இந்த எக்ஸ் ஆய 2 பொது காரணியை நாங்க வேறாக்குவோம். அப்ப இது ஒரு கோவை. மிகுதி காரணிகளை நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா கோவைக்குள்ள எழுத போறோம். இந்த முதலாவது செட்ல எக்ஸ் ஆய 2 நாங்க பொதுவா எடுத்தால் மிகுதியா இருக்கிறது எக்ஸ். அதே போல இந்த இரண்டாவது செட்ல எக்ஸ் ஆய 2 நாங்க பொது காரணியா வேறாக்கினால் மிகுதியாக இருக்கிறது பிளஸ் 3. அப்ப ஒரு காரணி எக்ஸ் ஆய 2, இன்னொரு காரணி எக்ஸ் சக 3, இப்படி ரெண்டு கோவைகளாக இருக்கும். 6வது வினாவுல பாருங்க, 4 உறுப்புகள் இருக்கு. எக்ஸ் வர்க்கம் சக 3x சக 5x சக 15. இதை நாங்க எப்படி எடுத்துக்கொள்வோம்னு சொன்னா, ஏற்கனவே நாங்க வீடியோல செய்த காரணிப்படுத்தல் முறைகள் மாதிரி முதல் 2 உறுப்புகளையும் எடுக்கிறது, அடுத்த 2 உறுப்புகளையும் எடுக்கிறது. இந்த முதல் 2 உறுப்புகளையும் பொது காரணியை வேறாக்குறது, அடுத்த 2 உறுப்புகளையும் பொது காரணியை வேறாக்குறது. அப்ப முதல் 2 உறுப்புகளையும் பாருங்க எக்ஸ் ஆல வகுக்கலாம். அப்ப எக்ஸ் என்ற பொது காரணியை வேறாக்கினால் எக்ஸ பொதுவா எடுத்தால் எக்ஸ் வர்க்கத்தை எக்ஸ் ஆல வகுத்தால் எக்ஸ் சக 3x எக்ஸ் ஆல வகுத்தால் சக 3. அப்ப இது ஒரு காரணி, இது மற்றைய காரணி. இப்ப அடுத்த விஷயம் என்னன்னா, இதுக்கு பிறகு நாங்க பொதுவான காரணியை வேறாக்கணுமா இருந்தால் இதே எக்ஸ் சக 3ன்ற காரணி இங்க வரணும். இதே எக்ஸ் சக 3ன்ற காரணி இங்க வரணுமா இருந்தால் இந்த ரெண்டையும் நீங்க ஏதோ ஒரு பொதுவான நம்பரால வகுக்கும் போது உங்களுக்கு எக்ஸ் சக 3 வரணும். அப்படியா இருந்தால் 5x 15 ரெண்டையும் 5 ஆல வகுக்கும் போது எங்களுக்கு எக்ஸ் சக 3ன்ற காரணி கிடைக்கும். அப்ப இது ரெண்டையும் நாங்க சக 5 ஆல வகுப்போம். அப்ப சக 5x 5 ஆல வகுத்தால் எக்ஸ், சக 15 5 ஆல வகுத்தால் 3. அப்ப ஒரு காரணி சக 5, மற்றைய காரணி எக்ஸ் சக 3. இப்ப முதல் மாதிரி இந்த வினாவுல மாதிரி இதுலயும் பாருங்க, பிளஸுக்கு முன்னால இருக்கிறது ஒரு செட்டாகவும் பிளஸுக்கு பின்னால இருக்கிறது ஒரு செட்டாகவும் கருதினால் இந்த ரெண்டு செட்டிலையும் எக்ஸ் சக 3ன்ற கோவை பொதுவான காரணியா இருக்குது. அப்ப அந்த காரணியை பொது காரணியை நாங்க வெளியில எடுப்போம். அதை வெளியில எடுத்தோம்னா முதலாவது செட்ல மிகுதி காரணியா இருக்கிறது எக்ஸ், இரண்டாவது செட்ல மிகுதி காரணியாக இருக்கிறது பிளஸ் 5. ஆகவே எக்ஸ் ஆக 3 என்பது ஒரு காரணியாகவும் எக்ஸ் ஆக 5 என்பது இன்னொரு காரணியாகவும் இருக்கும்.